ஏன் இப்படி பண்ற? விழுந்துட்டா பாரு. சாரி. ஓ ஹாய் ஆண்டி. சிவா, இவ என்னோட நீஸ் நேஹா. நேஹா, இவன் பேரு சிவா. சிவா, நேஹாவை கொஞ்சம் வேதா சிட்டிய சுத்தி காமியப்பா. அவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஓகே ஆண்டி, வா நேஹா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீட் நேஹா, சுவாமி ஆண்டியோட ரிலேட்டிவ். நேஹா, இவங்க எல்லாருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவ ரேவா, இவன் ஆர்டி, இவன் யூடி. ஹாய் எவ்ரிபடி. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இந்தாங்க பசங்களா, ஐஸ்கிரீம். காப்பாத்துங்க, என் குழந்தையை காப்பாத்துங்க. சிண்டு, சிண்டு, இந்த கதவை திறங்க. என்னாச்சு? இந்த ஃப்ரிட்ஜ் டிஜிட்டல் லாக்கர் போட்டு லாக் பண்ணிருக்காங்க. இத ஓபன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. இந்த நம்பர் எங்களோட மேனேஜர் கிட்ட மட்டும் தான்ப்பா இருக்கு. அவரு இப்ப வெளியே வேற போயிருக்காரு. வெயிட், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஏய் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட். வாவ் நேஹா, நீ இதை எப்படி பண்ண? நான் எடுத்த முடிவை மாத்த அந்த ஆண்டவனை நினைச்சா கூட முடியாது. வேணும்னா கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருந்துக்குங்க. ஒருத்தர் ரொம்ப நேரமா எங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன்.
நான் எடுத்த முடிவை மாத்துறதுக்கு அந்த ஆண்டவனை நினைச்சாலும் முடியாது. இது எதுவும் தெரியாம இந்த பையன் என்கிட்டயே மோதுறதுக்கு வரானா? ஏய், அந்த பொண்ணோட கதையை அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பையனை பிடிச்சி கட்டி தூக்கி வண்டியில போடுங்கடா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? ஒரு சின்ன பையனை அடிச்சு அவனை கார் டிக்கில கூட போட தெரியாதா உங்களுக்கு? சாரி அங்கிள், டிக்கில சுத்தமா இடம் இல்ல. இப்ப என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த ஆண்டவனை நினைச்சாலும் அந்த முடிவை மாத்த முடியாது. முடியவே முடியாது. பாபா சிவா பாட்டியா? இந்த பொண்ணு டிஜிட்டல் ஆக்க மட்டும் இல்லப்பா, பாட்டும் சூப்பரா பாடுறப்போ. நான் எப்படி பாடினேன்னு சொல்லவே இல்ல. சூப்பரான பாட்டு போ. தேங்க்யூ. சிவா, ரேவா போன்ல யாரோ ரவுடி பசங்களை பத்தி சொன்னாப்பா. ஆமா, அந்த ரவுடி பசங்க உன்னை பின்தொடர்ந்து வந்தாங்களாமே. எங்க அவனுங்க சொல்லு. அவங்க வந்தது எனக்காக இல்ல, நேஹாக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. என்ன அவனுங்க நேஹாவை துரத்திக்கிட்டு வந்தானுங்களா? அவனுங்க இந்த ஊருக்கும் வந்துட்டானுங்க போல இருக்கு. அவங்க யார் அங்கிள்? ஐயோ, நம்ம நேகாவோட ஐக்யூ லெவலு ரொம்ப அதிகம் தாம்பி. குறிப்பா சொல்லணும்னா டிஜிட்டல் லாக்க அவளால சுலபமா ஓபன் பண்ண முடியும். அவ எந்த டிஜிட்டல் லாக்கா இருந்தாலும் ஓபன் பண்ணுவா. வீனசிட்டியில டிவி லைவ் ஷோவுல இவ ஒரு தடவை டிஜிட்டல் லாக்க ஓபன் பண்ணாப்பா. அதோட இன்டர்வியூவும் கொடுத்தா. அப்போதுல இருந்து சில பேரு இவளை தேடிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஐயோ, அவங்களுக்கு என்ன வேலையோ என்னவோ ஏன் துரத்துறானுங்கன்னு தெரியலையே. லட்டு சிங் சார், நம்ம சாமி அங்கிள் வீட்டுக்கு 24 hours போலீஸ் ப்ரொடெக்ஷனை நீங்க உடனே கொடுங்க. நாம அவங்கள பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது பிளான போடுவோம். சிவா, நீ இப்ப விளையாடப்பா. நானும் லட்டு சிங் சாரும் ஒரு பிளான போடுறோம். அந்த பிளான்ல திருட கண்டிப்பா சிக்குவா. ஐயா வணக்கம். உங்களுக்குள்ள இந்த திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. அதுதாங்க இந்த டிஜிட்டல் லாக்க அசால்ட்டா ஓபன் பண்ற டெக்னிக். சொல்லுங்க. அட நம்ம தாத்தா. ஓ நோ. இது எப்போன்னு கேட்டா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பைபர்ட்லயே கிடைச்சதுங்க. நீங்க எங்களுக்காக ஒண்ணு பண்ணணும். அதாவது நேயர்களுக்கு முன்னாடி ஒரு லாக்க ஓபன் பண்ணணும் ப்ளீஸ். தேவா, டிவில எங்க தாத்தா ஒரு டிஜிட்டல் லாக் எக்ஸ்பர்ட் மாதிரி விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ரவுடிங்க இந்த விளம்பரத்தை பார்த்தாங்கன்னா தாத்தாவை நிச்சயமா வந்து கடத்திட்டு போவாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த டிவி ஸ்டேஷன் இருக்கு. நீ ஆதியோடைய கூட்டிட்டு உடனே அங்க போய் தாத்தாவை பாத்துக்கோ. நானும் கிளம்பி உடனே அங்க வந்துடுறேன். எப்படி அற்புதம், கலக்கிட்டீங்க. இவருதான் சிறப்பு வாய்ந்த மனிதர். எந்த பூட்டா இருந்தாலும் நிமிஷத்துல திறந்துருவாரு. இதுதான் இவரு வேலை. வீரா, நீ அங்கேயே இரு. எப்ப இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் குறைதோ அப்போ நீ அந்த பொண்ணை தூக்கு. நாம அதுக்குள்ள இந்த ஆளை வச்சு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை இவனை வச்சு அந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னா உடனே போய் அந்த பெருசை தூக்கிட்டு வர வழியை பாருங்க.
தாத்தா தாத்தா நீங்க எப்ப டிஜிட்டல் லாக் எக்ஸ்பர்ட் ஆனீங்க? அது நானும் இவரும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான்மா. அந்த கொள்ளக்காரங்க எப்படி எங்களை கனெக்ட் பண்ணுவாங்க, அப்ப அவங்களை அப்படியே டப்புன்னு பிடிச்சாமா. கவலைப்படாதீங்க. தாத்தா பிளான் மொத்தமா உள்டா போயிடுச்சு. இவங்க உங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா கடத்திட்டு போறாங்க. சிவா, அந்த ரவுடி பசங்க எங்களை கடத்திட்டு போறாங்க. நாங்க சிட்டில இருந்து ஈஸ்ட் பக்கம் போயிட்டு இருக்கோம். நீ சீக்கிரம் வந்துரு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த ஆண்டவனை நினைச்சாலும் அந்த முடிவை மாத்தவே முடியாது. பிரச்சனை பண்ணா இதே கதிதான் உங்களுக்கும். எந்த டிஜிட்டல் லாக்கரா இருந்தாலும் டக்குன்னு ஓபன் பண்ணிடுவீங்க. இதை தானே நீங்க டிவில சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, இப்போ இந்த டெத் வெல்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே இருக்கும். தண்ணி மேல ஏற ஏற மீனும் மேல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க இங்க இருக்கிற டிஜிட்டல் லாக்கை அன்லாக் பண்ணணும். அப்படி அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி மேல ஏறது நின்னுடும். நீங்களும் தப்பிச்சிடலாம். இல்லனா நீங்க எல்லாருமே மீனுக்கு ஏறியாயிடுவீங்க. பபாய். ஏய் ஒரு நிமிஷம். கீரி புல மாட்டையா, நான் சொல்றத கேளுடா. நான் டியூட்டில இருக்கிற போலீஸ்காரன். இன்ஸ்பெக்டரை தூக்கி மீனுக்கு இறையாக்க கூடாது. இது ரொம்ப தப்புடா. அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேங்க்ல இருந்து லாக்கரை கொள்ள அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அந்த லாக்கரை மட்டும் ஓபன் பண்ணவே முடியல. அத உடைக்க கூட எங்களால முடியல. அதுக்குள்ள ஏகப்பட்ட கோல்டு பிஸ்கட். இங்க பாருங்களேன், இதுக்குள்ள இருக்கிற தண்ணி வேகமா நிரம்ப நிரம்ப அதுக்குள்ள இருக்கிற மீனும் மெல்ல மெல்ல மேல வந்துகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மீன் உங்ககிட்டயே வந்துட போகுது. பாவம், இந்த மீன்லாம் ரொம்ப பசியில வேற இருக்கு. நீங்க கிடைச்சதுமே உடனே சாப்பிட்றோம். தாத்தா, சிவா இங்கதான் வந்துட்டு இருக்கான். அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் டைம் பாஸ் பண்ணி ஆகணும். சீக்கிரம் அதை ஓபன் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஆக்ட் பண்ணுங்க. இத பாருங்க, நான் உங்க கூட வரேன். அது திறக்கிறதுக்கு உதவி பண்றேன். பிரப்தார் சிங், நீ வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நீ மேல வந்து ஏமாத்தணும்னு நினைச்ச, உன்னை காப்பாத்த என்னாலயே முடியாது. சரி சரி, வா என் கூட. ஓகே பாஸ், சீக்கிரம் சீக்கிரம். என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. அவர் இந்த லாக்கரை திறக்கிற வரைக்கும் நீ பத்திரமா அந்த தண்ணிக்குள்ளேயே இரு. அவர் எவ்வளவு சீக்கிரம் இந்த லாக்கரை திறக்கிறாரோ அவ்வளவு சீக்கிரம் நீ இதுல இருந்து வெளியே வர முடியும். கீரி புல மாட்டையா, போங்க. சீக்கிரமா 325740 325740 மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. அந்த நம்பர் தான் இதுல போட்டோம். அப்பதான் டோர் திறக்கும். இல்ல வராதீங்க வராதீங்க. இல்ல வேணாம். தொள்ளாயிரத்தி 49 இன்ட்டு 7414 7 நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெருசு என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? இவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த லாக்கரை திறக்க முடியுமா என்ன? சார், உங்க போன்ல கால்குலேட்டர் இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓ ஆமா ஆமால. சிவா, லெட்டர் சிங் சார புடிச்சு வச்சிருக்காங்க. நாங்க பக்கத்துல இருக்க பில்டிங்ல இருக்கோம். சீக்கிரமா வா சிவா.
அப்பா நம்மள சுத்தி சுத்தி அடிச்சது இது அந்த பையன் தானே? அடி ஞாபகம் இருக்கா? மறந்த மாதிரி தெரியுதே. ஏய், பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஐயோ இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ விட்டுருங்க. சிவா கடிக்குதுரா. எத்தனை வாட்டி சொல்றது? விட்டுருங்க. சிவா சிவா வந்துட்டா. சிவா 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 சிவா. ஹே தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். வா நாம போய் தாத்தா எங்க இருக்காருன்னு தேடுவோம். ஏய். ஏய். பாட்டு. மத்தவங்கள எங்கன்னு சொல்லு. ஏய் சின்ன பையா, நீ திரும்பவும் வந்துட்டியா? இந்த முறை நீ தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். யாடா திரும்பி வர? தங்கம் தங்கம் எனக்கு கிடைச்சிருச்சு. தங்கம், இது என்னோட தங்கம், என்னோட தங்கம். உங்களுக்கு
சொந்தமானது இல்ல, பேங்க்குக்கு சொந்தமானது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் கீரி புல மண்டையா. இந்த சிவா ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அந்த கடவுளால கூட அதை மாத்தவே முடியாது. பாஸ் பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன் பாஸ். போலீஸ் லைட்டா கண்ணா சொன்னாங்க, அது கேப்ல தூக்கிட்டு வந்துட்டேன் பாஸ். டக்குனு லோக்கர் தோத்தரலாம் பாஸ். பாஸ் நீங்களே சரண்டர் ஆயிட்டீங்களா? அப்ப நானும் சரண்டர் பாஸ், கை தூக்கிட்டேன். இதை திறக்கதான் என்ன இவங்க கடத்திட்டு வந்தாங்களா? சரி, இதை யாரு திறந்தது? சிவாவோட பஞ்சஸ் தான். சிவாவோட பஞ்சஸா? சிவாவோட பஞ்சுல எது வேணாலும் திறந்துக்கா. என்ன சிவா?